Hello everyone, welcome to Fight Club. Thank you for your tremendous support. ஓகேங்களா, ரொம்ப நன்றி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ் புரிஞ்சிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான எக்ஸ்பிளைனர் வீடியோ தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதில் நம்ம வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வில் டெல்வ் இன்டு சம்திங். ஃபர்ஸ்ட் நமக்கு அடிப்படை தெளிவாக இருந்தால் தான் மற்றதை நம்மளால தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. இதில் பேர் வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது இந்த வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் ஒரு ஊரில் இப்படி ஒரு கிளைமேட் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தெரிஞ்சாதான் அங்கே என்ன கிளைமேட் அப்படிங்கிறத நம்ம அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சே சொல்லிட முடியும். ரைட்டா? சப்போஸ் இஃப் சம்படி இஸ் ஆஸ்கிங் இந்த இடத்துல எப்படி கிளைமேட் இருக்குன்னா அது எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஓஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இந்த மாதிரி தானே கிளைமேட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். அதே மாதிரி ஒரு விஷயம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, ஏன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் சொல்லிட முடியும். சரியா? ஸோ தட் இஸ் தி என்ன சொல்கிறது எய்ம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ. அண்ட் இன் திஸ் வீடியோ வி வில் சி கிளைமேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஏன் அந்த இடத்துல இப்படி ஒரு கிளைமேட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் வீடியோவோட லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ there is a proverb, we live by the currents, plan by the tides and follow the sun. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப் அப்படிங்கிறது கரண்ட், டைட், சன் இதை சார்ந்ததாக இருக்குது. நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஓஷன் பற்றி ஏதோ அடுத்து பேச போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஓஷன்ஸ் கிளைமேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓஷன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓஷன்ஸ் பெருங்கடல் அப்படிங்கிறது பூமியோட 71% இட் இஸ் ஓஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஓஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த கீ டிரைவர் ஆஃப் கிளைமேட், ஹார்ட் ஆஃப் பிளானட் எர்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொத்த பிளானட்டோட கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஓஷன். ஓகேங்களா? அண்ட் ஓஷன்ஸ் எப்படி அதை பண்ணுது அப்படின்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர். நீர் அப்படிங்கிறது அதிகமான ஹீட்டை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது. அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் ஹையர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமான ஹீட்டை தன்னால் உள்வாங்க முடியும், அதே மாதிரி அதிகமாக அந்த ஹீட்டை ரிலீஸும் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஓகேங்களா? இப்போ இந்த ஓஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஹீட்டெல்லாம் எடுத்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். ரைட்டா? தென் இது அட்மாஸ்பியர் மூலியமா இட் வில் இன்ட்ராக்ட், ரிலீஸ் தட் ஹீட். அந்த ஹீட் ரிலீஸ் அப்படின்றது வரும்போது இதை சார்ந்து தான் உங்களுக்கு கிளைமேட் இருக்கும். சரி, அல்டிமேட்லி கிளைமேட் அப்படிங்கிறது என்னங்க ஆக்சுவலாக ஒன்று மழை ஆர் காற்று ஆர் வாட் எவர் இட் இஸ், மாய்ஸ்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அடிப்படை என்னன்னா தண்ணி தான். ஓகேங்களா? வாட்டர் தான். எந்த கிளைமேட்டிக் ஃபினாமினா எடுத்தாலும் வாட்டர் தான். எதர் வாட்டர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, வாட்டரே இல்லை அப்படிங்கிறத வச்சு தான் அந்த இடத்துல ஒரு கிளைமேட் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினாவே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? ஸோ கிளைமேட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நவ் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஓஷன். ஓஷன் எப்படி அதை பண்ணுது, எப்படி வந்து அந்த கிளைமேட் இவ்வளோ என்டையர் பிளானட்டோட கிளைமேட் ரெகுலேட்டர், அது ஒரு அல்டிமேட் கிளைமேட் ரெகுலேட்டராக இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் எப்படி அந்த ஓஷனால் அதை பண்ண முடியுது அப்படிங்கிறத வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபினாமினா அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று சலினிட்டி, உப்புத்தன்மை, அப்புறம் இன்னொன்று வெப்பம். ஓகேங்களா? இப்போது டெம்பரேச்சரை பொறுத்தவரை ஒரு ஈக்குவேட்டர் கிட்ட இருந்துச்சுன்னா அங்கே அதிகமான சன்லைட் வரும், இன்சுலேஷன் விழும். சரியா? இன்சுலேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக விழும், அதனால ஈக்குவேட்டர் சீக்கிரமாக ஹீட் ஆகும். போல்ஸ் கிட்ட போகும்போது சன்ஸ் ரேஸ் ஸ்லாண்டிங்காக இருக்கும், பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவை ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்மாஸ்பியர் அந்த ஹீட்டெல்லாம் எடுத்துரும். அதன் காரணமாக போல்ஸில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ரைட்? நவ் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். அப்போது ஓஷன் வாட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளானட் எர்த் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஈக்குவேட்டர்லேயும் தண்ணி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் கிட்டேயும் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி அப்படிங்கிறது ஒரே மீடியமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி எங்கே ஹையர் டெம்பரேச்சர் இருக்கோ அங்கேருந்து லோவர் டெம்பரேச்சர் நோக்கி தண்ணி நகர ஆரம்பிக்கும். ரைட்டா? எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் யூ கால் அஸ் கன்வெக்ஷன். ஓகேங்களா? ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு அ ரீஜன் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் தேர் வில் பி மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா? அப்போ நீர் அப்படிங்கிறது இங்கேருந்து அங்கே வர டெஃபினட்டாக போய் தான் ஆகும் டு மேனேஜ் தி டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஃபினாமினா. ரெண்டாவது சலினிட்டி. when it comes to salinity, உப்புத்தன்மை அப்படிங்கிறதுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் salinity அதிகமாக அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும்.
சரியா? டெம்பரேச்சரும் டென்சிட்டியும் கோரிலேட்டட், சாலினிட்டியும் டென்சிட்டியும் கோரிலேட்டட். இப்போ இந்த டெம்பரேச்சர் அண்ட் சாலினிட்டி ரெண்டுமே சேர்ந்து டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா கொண்டு வரும். ஓகேங்களா? எங்க டென்சிட்டி அதிகமா இருக்கோ அங்கிருந்து லோவர் டென்சிட்டியை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? now this is what you call as thermohaline circulation. okay, thermo for temperature, haline for salinity. அடுத்த வர ஸ்லைட்ல we will see இது எப்படி நடக்குது அப்படிங்கறத we will see. this is polar region. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது வந்து it is becoming ice. ஐஸா ஃபார்ம் ஆகும்போது சால்ட் அப்படிங்கிறது கீழே விழுகுது. இந்த சால்ட் அப்படிங்கிறது கீழே விழுகும்போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணியோட டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிடுது. இப்போ இந்த டென்சர் கரண்ட், டென்சர் ஓஷன் வாட்டர் அப்படிங்கிறது again it is moving towards less denser region. அதுதான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த வாட்டர் மூவ்மெண்ட். ஏன் நடக்குது அப்படின்னா வாட்டர், அதாவது சால்ட் வாட்டர், சால்ட் பிளஸ் வாட்டர் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அந்த சால்ட் வாட்டர் அப்படிங்கிறது வந்து when it is freezing, ஓகேங்களா, தண்ணி மட்டும் தான் ஐஸ் ஆகும், அந்த சால்ட் அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஸோ ஹையர் salinity இந்த இடத்துல இருக்கும். ஹையர் salinity, ஹையர் டென்சிட்டி, லோவர் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். இந்த மேல இருக்கக்கூடிய ஏரியா தான் ஹார்ட் ஆஃப் தி கிரேட் ஓஷன், அதாவது என்ஜின் ஆஃப் தி கிரேட் ஓஷன் சர்க்குலேஷன், கிரேட் கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கிரேட் கன்வேயர் பெல்ட். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். கிரேட் ஓஷன் கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது பிளானட் எர்த்தே எப்படி கவர் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல, இந்த அனிமேஷன்ல we will see. ஓகே, நவ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது ஸ்டார்ட் ஆகுறது ஆர் அந்த என்ஜின் அப்படின்னு சொல்றது இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரிப்ட்னு சொல்லுவாங்க, அந்த நார்த் போல் ரீஜன் தான். ஏன்னா இங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மெல்ட் ஆகுது. அந்த மெல்ட் ஆகிற தண்ணி கீழே பட்ட உடனே எகெயின் இட் இஸ் மூவிங் டவுன் சவுத். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து அது மேலே போச்சு அப்படின்னா எகெயின் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஈக்குவேட்டர்ல ஹீட் ஆகுது. இந்த ஹீட் ஆகிற வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் போல். போல்ல ஹிட் ஆகுது. போல்ல ஹிட் ஆனதுன்னா இட் பிகம்ஸ் கூலர். அதே மாதிரி சலினிட்டியும் அதிகமாயிடுது பிகாஸ் ஆஃப் கண்டென்சேஷன். அப்போ அது எகெயின் ஆல் த வே டவுன் திரும்ப கீழே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல there is a cycle started. அப்போ இந்த தண்ணி இப்படியே மூவ்மெண்ட் அங்க இங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டா மூவ் ஆகி இட் இஸ் கிரியேட்டிங் a great conveyor belt called as great ocean conveyor belt. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருடத்துக்கான ஒரு சைக்கிள். ஓகே, இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல ஒரு கப்பல் போயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டக்ஸோட கப்பல் போயிருக்கும். அந்த கப்பல் விழுந்துடும் தண்ணிக்குள்ளார. இந்த கன்வேயர் பெல்ட்ல மாட்டினோன்னே இந்த டக்ஸ் எல்லாமே அது இந்த பேட்டர்ன்லயே டிராவல் ஆயிட்டு இருக்கும் உலகம் ஃபுல்லா. அது ஒரு 1000 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கும். ரைட்டா? ஸோ இதைத்தான் வந்து இந்த கிரேட் ஓஷன் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மொத்த பிளானட்டோட என்ன சொல்றது, ஒரு பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் மாதிரி இதுதான் நம்ம பூமியோட சர்க்குலேஷன் சிஸ்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா உங்களோட ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ நம்ம கிரேட் ஓஷன் கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நான் இந்த இமேஜ்ல நீங்க பாக்குறது என்னன்னா these are all called as ocean currents. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓஷன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கிரேட் ஓஷன் கன்வேயர் பெல்ட்டுக்கும் நிறைய இடத்துல ஒத்து போகும், சில இடத்துல மாறி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி போற இடத்துக்கு இன்னொரு தண்ணி வந்து அந்த இடத்த ஹோல்ட் பண்ணி ஆகணும். ரைட்டா? யூ கேனாட் லீவ் இட் ஆஸ் சச். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வேற தண்ணி வந்தாகணும். ஸோ நவ் தேர் இஸ் எ மோஷன் இன் பிளேஸ். ஒரு பெரிய ஒரு டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஆள் இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துருவாரு. ரைட்? நவ் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இந்த ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது பிளானட் எர்த் ஃபுல்லா இருக்கு. நீங்க இந்த மேப் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்தையுமே டச் பண்ணாம கிடையாது. எங்கெல்லாம் கடல் இருக்கோ, கடல் பிராந்தியம் இருக்கோ, அந்த கடல் பக்கத்துல எல்லாமே ஏதோ ஒரு கரண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ரியல் வேர்ல்ட்ல பாக்குறோம் இல்லையா, நதிகள் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இது பெரிய ஓஷன்ல இருக்கக்கூடிய நதிகள். ஒரு பிக்சட் டைரக்ஷன்ல நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு ஃப்ரீ ரைடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுல ஏறி உட்காந்தா அப்படியே நம்மளை கூட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ரைட்? ஸோ இது நிறைய அனிமல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட மைக்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஒவ்வொன்றுமே நீங்க தனித்தனியா ocean currents அப்படின்றதுல படிச்சிருப்பீங்க. Now that is an entirely different concept in the North Atlantic guide, South Atlantic guide எல்லாம். Now we will focus on climate. அப்ப அந்த climate அப்படின்னு வரும்போது ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் இருக்கு. ஒன்னு வார்ம் கரண்ட், இன்னொன்னு கோல்டு கரண்ட். நீங்க ரெட்ல பாக்குறதெல்லாம் வார்ம் கரண்ட், அதாவது தண்ணி கொஞ்சம் வார்மா இருக்கு, ஹீட் இருக்கு.
ப்ளூல பார்க்கறது எல்லாமே கோல்டு கரண்ட், அதாவது ரொம்ப குளிரான நீர் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே கிளைமேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரைட், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கிளைமேட். Now there is an ocean. ஓஷனுக்கு மேலே அட்மாஸ்பியர் இருக்கு. இப்போ இந்த ஓஷனோட ஹீட் அப்படிங்கிறது அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்போ இந்த ஓஷன் இருக்கு, இந்த ஓஷனோட இப்போ நவ் லெட் அஸ் அஸ்யூம் இங்கே கோல்டு கரண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காத்தையும் இட் வில் மேக் இட் அஸ் கோல்டு. ரைட்டா, அதோட டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இஃப் இட் இஸ் வார்ம் ஓஷன் கரண்ட் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காத்தையும் இட் வில் மேக் இட் அஸ் வார்ம். ஓகே, சிம்பிள், ரொம்ப ஃபண்டமெண்டல். ஓகேவா, இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நவ் இது ஒரு பிளேஸ்னு எடுத்துக்கும். இங்கே இயல்பா என்ன இருக்கும்? நீர் இருக்கும். இந்த நீர் ஆவியாகும். இந்த நீர் ஆவியாகிறது உங்களுக்கு மேகங்களாக ஃபார்ம் ஆகும். இந்த மேகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மழையாக வரலாம், இல்லை இந்த கிளைமேட்டை ஓரளவுக்கு அங்கே கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். இது இயல்பான விஷயம். ரைட், நவ் இதில் எப்படி நம்ம பார்த்த வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ கோல்டு கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு கரண்ட் அதற்கு மேலே இருக்கக்கூடிய காற்றினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதையும் கீழே குறைச்சிருது. ரைட்டா, அது ஃபண்டமெண்டல், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நவ் இந்த கோல்டு கரண்ட் அப்படிங்கிறது அந்த காற்றினுடைய டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணுது அப்படின்றப்போ நவ் இந்த பிளேஸ் அப்படிங்கிறது கோல்டு கரண்ட் வர்ற ஏரியாவா இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு டெசிகேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த கோல்ட் ஏர் என்ன பண்ணுன்னா கீழே இருந்து மாய்ஸ்சர் அப்படிங்கிறது எவாப்ரேட் ஆகி போக விடாம பார்த்துக்கும். ஓகேங்களா, ஆர் இவாப்ரேட் ஆகி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் டெசிகேட்டிங் எஃபெக்ட். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய கீழே இருந்து மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகி மேலே போகாது. ரைட்டா, தென் திஸ் கோல்ட் ஏர் அப்படிங்கிறது தேர்பை இன்ஹிபிட்ஸ் ரெயின் ஃபார்மேஷன். ஓகேங்களா, அங்கே மழை வர விடாம பண்ணிடும். ரைட், அந்த இடத்துல மேகங்கள் இல்லாமல் போயிடும், ஒரு காற்று மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ரைட்டா, அண்ட் மேகங்கள் இல்லாம போகும்போது then it is leading to a phenomena where உங்களுக்கு lack of rain அப்படிங்கிறது it leads to desert formation. அதனால தான் கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இதோட ரிவர்ஸ் அப்படியே வார்ம் ஏர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நிறைய மாய்ஸ்சரை எடுத்துக்க முடியும். ரைட்டா, அப்போ அது நிறைய மாய்ஸ்சரை எடுத்துக்கும் போது அது நிறைய மழை பொழிவுக்கு ஃபினாமினா மழை வருவதற்கு காரணமாக இருக்கும். அப்போ அந்த வார்ம் ஏர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அதிகமாக மழை பொழிவு பார்க்கலாம், பிகாஸ் கான்ஸ்டன்டாக கிளவுட் ஃபார்ம் ஆகும், பிரிசிபிடேஷன் இருக்கும். அதுவே கோல்ட் அப்படின்னு வரும்போது அங்கே டெசிகேட்டிங் எஃபெக்ட்னால எவாப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடும், அதனால மழை வராது, டெசர்ட் ஃபார்மேஷன் இருக்கும், ட்ரை கிளைமேட் பார்க்க முடியும், கோல்ட் அண்ட் ட்ரை. ஓகே, ஸோ இந்த ஃபினாமினா பார்க்கலாம். இதை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அட்டகாமா டெசர்ட் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாக் இருக்கும், ஆனால் மழை இருக்காது. ஓகேங்களா, அங்கே அந்த ஃபாக் அப்படின்னா அந்த மிஸ்ட் மாதிரி திக்காக இருக்கும், பட் மழை பொழிவு இருக்காது. சரியா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கோல்ட் ஓஷன் கரண்ட். ஓகேங்களா, ஸோ இப்படித்தான் ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு மழை வருவதற்கும் மழை வராததுக்கும் ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்கள் கிளைமேட் டைப்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரைட், செகண்ட் திங், இப்போ ஒரு கடல் இருக்கு அப்படின்னா இந்த கடலுக்கு பக்கத்துல கிளைமேட் எப்பயுமே எப்படி இருக்கும், மாடரேட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியால நிறைய ஹீட்டை உள்வாங்க முடியும், அந்த உள்வாங்கின ஹீட்டை ஸ்லோவா ரிலீஸ் பண்ண முடியும். சரியா, அப்போ ஒரு ஹீட்டா இருக்கிற இடத்த கூல் பண்ண முடியும், கூலா இருக்கிற இடத்த வார்ம் ஆக்கவும் முடியும் தண்ணியால. ஓகே, ஸோ தண்ணிக்கு பக்கத்துல இருக்கு நியர்னஸ் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு டிசைட் கிளைமேட். ஓகேங்களா, ஓஷனோட இன்ஃப்ளூயன்ஸ். இதை தவிர அட்மாஸ்பியருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு when it comes to climate. ஓகே, அந்த காற்று அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அது. ஸோ காத்தோட டைரக்ஷன் எந்த பக்கம் அடிக்குது அப்படிங்கிறது. ரைட், ஸோ நம்ம இந்த காற்றினுடைய டைரக்ஷன் ஓகேங்களா, அதை we have already seen in the previous video. ஜெட் ஸ்ட்ரீம் வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே ஐ வில் எக்ஸ்பிளைன் எப்படி அந்த ஏர் மூவ்மெண்ட் இருக்கு, ஜெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரொட்டேஷன் ஆஃப் அர்த், கோரியாலிஸ் எஃபெக்ட் இதெல்லாம் எப்படி காற்றினுடைய போக்க மாத்துது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோல் ஆஃப் விண்ட், அதாவது இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள். ஓகேவா, மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணும். மவுண்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரிலீஃப் ஃபீச்சர், அந்த இடத்துல ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையில அந்த காற்று அடிச்சு மேலே போகும்போது கூலாகி மழை வர ஆரம்பிச்சிடும். ரைட்,
அதே மழைக்கு இந்த பக்கம் மழை வராது. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ரெயின் ஷேடோ ரீஜன் அப்படிங்கிறது. ஸோ மவுண்டன் ஆர் ரிலீஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் கிளைமேட்டுக்கு. ஒரு பக்கம் ஓஷன், இன்னொரு பக்கம் உங்களோட அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் ரிலீஃப் ஃபீச்சர் பெரிய ரோல் பிளே பண்ணும். அண்ட் தென் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி யூ ஹாவ் latitude. ஓகேங்களா, 0 டிகிரி 10 டிகிரி அப்படின்னு அந்த latitude அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளைமேட்டுக்கு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ நவ் ஒரு ஏரியாவோட கிளைமேட், இங்கே என்ன கிளைமேட் அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சிடர் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஓஷனுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு, ஓஷனில் என்ன கரண்ட் இருக்கு, ரைட்டா, அண்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா, விண்ட் மூவ்மெண்ட் எந்த பக்கமாக இருக்கு, ஓகே, மவுண்டன்ஸ், அண்ட் தென் யூ ஹாவ் latitude, எந்த latitudeல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால அந்த கிளைமேட்டை சொல்ல முடியும், ரைட்டா. when it comes to trade winds அப்படின்னு வரும்போது இந்த கடல்ல இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய விண்ட் எப்பயுமே மாய்ஸ்சரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடும், அது மழையா வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா, நமக்கு மான்சூன் அப்படின்னு பருவமழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நீர் அப்படிங்கிறது அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு மழையா கொடுக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிளைமேட். ஓகேங்களா, நவ் if you put all these factors into play, நீங்க எல்லாத்தையும் கணக்கில் வச்சிட்டீங்க அப்படின்னா, எல்லா ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுத்தீங்கன்னா you have this many different types of climate ஒவ்வொரு ரீஜனும். ஓகேங்களா, நவ் இந்த ரீஜன்ல என்ன கிளைமேட், இந்த கிளைமேட் டைப் எப்படி அப்படிங்கிறத படிக்கணும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஒன்ஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கிளியரா இருந்தீங்கன்னா அங்க மழை வருமா வராதா, அங்க வெயில் எப்போ வரும், ஓகே, வின்டர் ஏன் அப்படி இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியரா நார்தர்ன் ஹெமிஸ்பியரா, இது எல்லாத்தையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்களே யோசிச்சதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் the ultimate objective of this video. hope உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த climate அப்படிங்கிறதுக்கான fundamentals clear இருக்கும்னு நினைக்கிறேன். once இந்த fundamentals clear இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல we will take each type of climate. ஒரு tropical rainforest, அங்கே எப்பயுமே மழை வருது, ரைட். தென் desert எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. தென் மெடிட்ரேனியன் கிளைமேட் எப்படி, சவானா டைப் ஆஃப் கிளைமேட் எப்படி, இந்த கிளைமேட் அப்படி இருப்பதற்கு காரணமான நம்ம ஏற்கனவே பார்த்த ரீசன்ஸ் என்னன்னா, அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே we will try to understand. Okay, so keep watching our channel and do subscribe, and thank you for patiently listening. நமக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அப்படிங்கிறதும் இருக்கு, please do join the channel. அங்க உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். Okay, so all the best for your examinations. Thank you.